வணக்கம். இன்னைக்கு நான் ஃபார்ம் பேரோலுடைய வீடியோ பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நாங்கள் வீடியோஸ் போட்டோன்னே நோட்டிஃபிகேஷன் வரும். கீழே டெலகிராமுடைய லிங்க் இருக்கும் அண்ட் எங்களுடைய காண்டாக்ட் நம்பர் லிங்க் இருக்கும். ஸோ நீங்கள் நான் ஃபார்ம் பேரோலில் நமக்கு டேட்டா என்னவா வரலாம் அப்படின்னா, லாஸ்ட் மே அப்படிங்கிறது நமக்கு பார்த்தீங்கன்னா May 2 வந்த டேட்டா நான் ஃபார்ம் பேரோலுக்கு பாசிட்டிவாக வந்திருந்தாலும் ஹவர்லி ஏர்னிங்ஸ்லாம் அவ்வளோ பாசிட்டிவாக வரல. ரைட். ஸோ நம்ம ஒரு லாஸ்ட் மேலேருந்து இப்போ June 6 வரைக்கும் வந்த டேட்டாஸில் ஒரு 18 இம்பார்ட்டண்டான டேட்டாஸ் எடுத்து பார்க்கும்போது 7 நெகட்டிவ் டேட்டாவாகவும் 4 பாசிட்டிவ் டேட்டாவாகவும் 7 நியூட்ரல் டேட்டாவாகவும் வந்திருக்கு. அப்போ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த நெகட்டிவ் ஃபார்ம் தான் மார்க்கெட்டில் அதிகமாக இருக்குது. ஸோ இன்னைக்கு வரக்கூடிய டேட்டா எப்படி இருக்கும் நான் ஃபார்ம் பேரோல்ல அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா மேக்சிமம் நெகட்டிவ் டேட்டா வரதுக்கான பாசிபிள்ஸ் இருக்கு. ஒருவேளை பாசிட்டிவ் டேட்டா வருது அப்படின்னு வச்சுக்கோங்க, 230K அப்படின்னு வரணும். இது வந்தால்தான் பாசிட்டிவா எடுத்துக்க முடியும். இல்லை அப்படின்னா அதுக்கு கீழே எது வந்தாலுமே அது வந்து அவ்வளோ பவரான டேட்டாவில் ஓரளவு நெகட்டிவ் டேட்டாவாகவே கன்சிடர் பண்ண முடியும். இதை மட்டும்தான் பார்க்கணுமா அப்படின்னா ஹவர்லி ஏர்னிங்ஸ் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கணும். லாஸ்ட் டைம் ஹவர்லி ஏர்னிங்ஸ் நெகட்டிவாக வந்திருந்தது, பட் அன்எம்ப்ளாய்மெண்ட் நியூட்ரலாக வந்திருந்தது. ஸோ இது ரெண்டுமே பார்க்கணும். ப்ளஸ் இதுக்கு முன்னாடி வந்த டேட்டா 177K அப்படின்னு வந்திருக்கு. இது ரிவைஸ் பண்ணுவாங்க, இதுவும் பாசிட்டிவாக வரணும். ஸோ 1, 2, 3, 4 இடத்துல மினிமம் 3 இடத்துலையாவது பாசிட்டிவ் டேட்டா வந்தால்தான் நான் ஃபார்ம் பேரோல் உங்களுக்கு பாசிட்டிவான ரிசல்ட் கொடுக்கும். டாலர் இண்டெக்ஸ் மேலே போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கும். நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மணிக்கு நியூஸ் வந்தோடனே வித்தின் 2 to 3 minutes நான் வந்து டேட்டா உங்களுக்கு வந்து டெலகிராமில் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இல்லை நீங்கள் ஃபாரெக்ஸ் ஃபேக்ட்ரியில் போய் நீங்கள் செக் பண்ணுறதுனாலும் பார்த்துக்கலாம். இல்லை நீங்கள் எந்த எக்கனாமிக் கேலண்டரில் வேணும்னாலும் நீங்கள் டேட்டா செக் பண்ணிக்கங்க. நான் சொன்ன இந்த 3 டேட்டாவையும் செக் பண்ணுங்க. இங்கே வரக்கூடிய ஒரு க்ரீன், இப்போ இந்த இடத்துல ஒரு க்ரீன் வந்திருக்கு, அதே மாதிரி இந்த இடத்துல க்ரீன் வருது, அது பாசிட்டிவ் நினச்சி மட்டும் மார்க்கெட்ல டேட்டாவை எடுத்துக்காதீங்க. ஓகே. ஸோ ஸ்டாப் லாஸ் வச்சு என்ட்ரி எடுக்க ட்ரை பண்ணுங்க. என்ட்ரிக்கு ஒன்று மார்க்கெட்ல 5:30 மணிக்கே என்ட்ரி போக ட்ரை பண்ணுங்க. 5:30 மணிக்கு முன்னாடி என்ட்ரி போயிடுங்க சாயந்தரம். இல்லை அப்படின்னா ஒரு 6:45 மேலே கிட்டத்தட்ட 7 மணி ஆகும் பொழுது உங்களுக்கு ஒரு நல்ல மார்க்கெட் ஓரளவு செட்டில்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ட்ரி போங்க. இன் பிட்வீன் 6 to அந்த நியூஸ் வர டைமில் பிஃபோர் ஒரு 10 minutes பிஃபோர் மார்க்கெட் ரொம்ப வாலட்டைலாக இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் போய் ட்ராப்பில் மாட்டிக்காதீங்க. ஓகே. ஸோ உங்களுக்கு கிளியர் வியூ இருந்தால் ட்ரேட் பண்ணுங்க. எங்களுடைய ஒரு சஜஷன் தான் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறோம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து டாலர் இண்டெக்ஸ் சார்ட் பார்த்துடலாம். ஸோ டாலர் இண்டெக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து இன்னும் ஸ்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்டில் தாங்க இருக்கு. மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டில் தான் இருக்கு. நமக்கு இந்த ட்ரெண்ட் லைன் கூட மார்க்கெட்ல இன்னும் பிரேக் அவுட் நடக்கல. ஸோ ப்ரைஸ் வந்து இன்னும் ஸ்டில் வந்து அந்த செல் சைடில் தான் இருக்கு. 96 வரைக்கும் மார்க்கெட் கீழே, அதுதான் மேஜர் சப்போர்ட் லெவல் போகலாம். ஒருவேளை இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆகி மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னா ஒரு 100.50 அப்படிங்கிற லெவல் பிரேக் பண்ணாதான் நம்ம இதை பிரேக் அவுட்டாக எடுத்துக்க முடியும். அப்போதான் மார்க்கெட் வந்து மேலே 102, 104 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஓகே. ஸோ இப்போ வரைக்கும் மார்க்கெட் வந்து செல் சைடில் தான் இருக்கு, பை சைடு இல்லை. டாலர் இண்டெக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு 4 ஹவரில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இங்கே கொஞ்சம் கன்சால்டேட் ஆகிட்டு இருந்தா கூட இது வந்து நமக்கு வந்து ஒரு சப்ளை ஏரியா. ரைட். மார்க்கெட் வந்து என்ன பண்ணியிருக்கு, இந்த இடத்துல ஒரு சடனா ப்ரைஸ் வந்து கீழே வந்துட்டு, சாரி, மார்க்கெட் வந்து கீழே சடனா ப்ரைஸ் வந்து கீழே ட்ராப் ஆயிட்டு இப்போ ரீடெஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு டேட்டா வரும்போது மார்க்கெட் சடனா டக்குன்னு கீழே இறங்குறதுக்கான பாசிபிள்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ மேக்சிமம் செல் சைடு பாருங்க, டேட்டா வந்துச்சுன்னா 100க்கு மேலே 100.50 இந்த டாப் பிரேக் பண்ணாதான் நல்லா கிளியர் பையிங் இருக்கும். இல்லை அப்படின்னா டக்குன்னு ஸ்பைக் அடிச்சுட்டு மார்க்கெட் கீழே வரும். ஸோ இதெல்லாமே நமக்கு செல் மோட்ல தான் மார்க்கெட் இருக்கு. கோல்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டே எடுத்துக்கலாம். டேல பார்த்தீங்கன்னா இந்த இடம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான டாப். சப்போஸ் ப்ரைஸ் வந்து இன்னைக்கு வரக்கூடிய டேட்டால இங்கே வந்துட்டு ரிஜெக்ஷன் ஆனால் நமக்கு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கீழே இது வந்து எக்ஸ்பான்ஷனாக இருக்கும். கீழே இருக்கக்கூடிய 30
50, அதாவது 3050 வரைக்கும் மார்க்கெட் இறங்குறதுக்கு சான்சஸ் இருக்கும். இங்க இல்ல, இந்த இடத்துல இருந்து இல்ல, இந்த டாப்பை ரீச் பண்ணும்போது. ஸோ இந்த டாப் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்டான டாப். இந்த டாப்போடைய வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3430 அப்படிங்கிற லெவலுக்கு மினிமம் தான். அந்த பாயிண்ட் வந்தா செல் பண்ணுங்கன்னு சொல்ல, இந்த லெவலுக்கு மேல மார்க்கெட் போயிட்டு திரும்பிச்சுன்னா நம்ம இதை செல் மோடாக எடுத்துக்கலாம். இப்போ 4 ஹவர் சார்ட் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா 4 ஹவர்ல வந்து நமக்கு வந்து இந்த பெரிய லைன் முடிஞ்சு மார்க்கெட் வந்து இது வந்து ஒரு பெரிய லெவல். இந்த லெவல் முடிஞ்சு இங்க வந்து ஒரு இம்பல்ஸ் மூவ் முடிஞ்சு ஒரு கரெக்ஷன் வந்துட்டு திருப்பி இங்க ஒரு இம்பல்ஸ் மூவ் இப்போ மார்க்கெட்ல இருக்கு. ஸோ இந்த லெவல் பிரேக் ஆகலாமா? ஆகலாம். பட் இது ரேஞ்ச் தான். அவ்வளோ இந்த மாதிரி ஒரு ட்ரெண்டிங் ஃபேஸ் இல்லதான் கோல்டுக்கு. பட் இது வந்து நமக்கு வந்து ஒரு ட்ரெண்ட் பை செட்டப்ல தான் இருக்கு. தொடர்ச்சியா சப்போர்ட் எடுத்துட்டு இருக்கு. கீழே வந்து நமக்கு இப்ப இருக்கிற சப்போர்ட் லெவல், பிரேக்கிங் சப்போர்ட் லெவல் 3330. ஓகே, 3330. நான் ஒரு 1 ஹவர்ல உங்களுக்கு காட்டுறேன். இந்த இடம் 3330க்கு கீழே தான் நமக்கு வந்து ஸ்ட்ராங்கான செல் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். அது வரைக்கும் நம்ம செல் அந்த இடத்துல எடுக்க போறது எல்லாமே ரிஸ்கி செல் தான், ட்ரெண்ட் பைக்கு ஆப்போசிட்ல. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லைவ்ல சொல்லியிருந்தோம் ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு. ஸோ பை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படின்னா இங்கிருந்து மார்க்கெட் மேலே போச்சு. ரைட், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது எக்ஸ்டெண்ட் தான் ஆயிடுக்கு. இந்த சப்போர்ட் லெவல் அப்படிங்கிறது இன்னமும் ஸ்டில் வேலிட்ல தான் இருக்கு. ஸோ இங்கிருந்து மார்க்கெட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை டக்குன்னு இதுவே சப்போர்ட் லெவல் தான். இங்கே நம்ம இப்போ மார்னிங் வந்து அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ்க்கு இப்போ ஒரு 2 o'clock வந்து ஒரு பை செட்டப், பை செட்டப் நல்லா ஸ்ட்ராங்காக கிடைச்சா போங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஸ்டாப் லாஸ் வச்சு. ஏன்னா இதை எடுத்துச்சு அப்படின்னா நமக்கு டார்கெட் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3370 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக இருக்கும். 3390ங்கிறது செகண்ட் டார்கெட்டாக இருக்கும். 3420 to 30 இது தேர்ட் டார்கெட்டாக நமக்கு அமையும். ஸோ இது ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸ். இங்கே போகிறதுக்கு மார்க்கெட் ட்ரை பண்ணும். ஒருவேளை இதுவே நமக்கு நல்ல ஒரு சப்போர்ட் லெவலாக அமையலாம். ஒருவேளை டக்குன்னு கீழே ஸ்பைக் அடிச்சா கூட திருப்பி இந்த லோவை பிரேக் பண்ணாமல் மார்க்கெட் மேலே போக ஆரம்பிச்சிச்சுன்னா மேலே தான். ஸோ மார்க்கெட் வந்து இப்போ வரைக்கும் நமக்கு பை செட்டப்ல தான் இருக்கு. செல் செட்டப்க்கு இன்னும் டேர்ன் ஆகலை. ரைட், ஸோ எனி பை செட்டப் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி பை எடுக்க ட்ரை பண்ணுங்க. இப்போ இந்த இடத்துல ஸ்டாப் அடிச்சிருச்சு, என்ன பண்ணுவோம் அப்படின்னா திருப்பி வெயிட் பண்ணுவோம். மார்க்கெட் டேர்ன் ஆச்சு அப்படின்னா பை செட்டப்க்கு தான் போவோம். இது எல்லாமே எவ்வளோ மணி நேரம் ட்ரை பண்ணிட்டு இருப்போம் அப்படின்னா ஒரு 5 மணி வரைக்கும் தான் எனி பை செட்டப் திருப்பி கிடைச்சிச்சுன்னா போவோம். இல்லை அதுக்கு மீறி ஒரு ரொம்ப நல்ல செட்டப் அப்படிங்கிறது ஒரு 5:30க்குள்ள கிடைத்தால் மட்டும்தான் பை செட்டப் எடுப்போம். அதுக்கப்புறம் எடுக்க மாட்டோம். ஓகே, அதுக்கப்புறம் உள்ள போக மாட்டோம். இது எங்களுடைய பாயிண்ட் தான். உங்க பாயிண்ட் மாறலாம். வெயிட் பண்ணுவோம். திருப்பி ப்ரைஸ் வந்து ஆஃப்டர் 6:30 or 7க்கு மேலே நல்ல செட்டப் கிடைத்தா போவோம். இல்லைன்னா மண்டே மார்க்கெட்ல தான் போவோம். சேஸ் பண்ண மாட்டோம். ஸோ இன்னைக்கு ஒரு 100 பாயிண்ட் மூவ்மெண்ட் இருக்கும், 200 பாயிண்ட் மூவ்மெண்ட் இருக்கும்னு எதிர்பார்க்காதீங்க. ரொம்ப ஷார்ட் டேர்ம் மூவ்மெண்ட் தான் இருக்கும். ஒருவேளை மார்க்கெட் ஹைஸ் பிரேக் பண்ணிச்சு, நல்ல நெகட்டிவான டேட்டா வந்திருக்கு விஎஸ்க்கு, அப்படினால் மட்டும்தான் நமக்கு 3420க்கு வரைக்கும் மார்க்கெட் பாஸ் பண்றதுக்கான அந்த ரேலியை கொடுக்கும். ரைட், ஸோ பிஃபோர் மார்க்கெட் ஆர் ஆஃப்டர் மார்க்கெட் எது எடுத்தாலும் ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கிங்க. இன்னைக்கு தேவையில்லாத மார்க்கெட் மூவ்மெண்ட் அப் அண்ட் டவுன் அப்படிங்கிற வாலடைல் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இங்கே வந்து நமக்கு பை செட்டப் தான். எனி பை செட்டப் நமக்கு கிடைச்சிச்சுன்னா உள்ள போகணும். நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ப்ரைஸ் வந்து கீழே வரும்பொழுது நம்ம ஒரு பை செட்டப் கிடைத்தால் போகலாம் அப்படின்னு எதிர்பார்த்துருக்கோம். ஸோ மார்க்கெட் இங்கே வந்தாலுமே ஒரு நல்ல பை ஃபார்மேஷன், பை கேண்டல்ஸ் ஏதாவது நல்லா ஃபார்ம் ஆச்சுன்னா ஸ்டாப் லாஸ் வச்சு உள்ள போயிடுவோம். இங்கே அடிச்சா நமக்கு வந்து ஒரு 6 பாயிண்ட் டு 10 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வருது அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். நமக்கு டார்கெட் பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 30 பாயிண்ட்ஸ்க்கு பிளஸ் தான் நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால இந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தயாராக தான் நாங்கள் இருக்கோம். உங்களுக்கு பியூரா செல் செட்டப் தான் தெரியுது அப்படின்னா நீங்கள் செல் எடுத்துங்க. நாங்கள் கொடுக்குறத சும்மா ஒரு ஓரலாக டெக்னிக்கலாக மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. உங்களுடைய ஐடியா என்ன இருக்கோ அதில் நீங்கள் ட்ரேட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஸோ சேஃபாக ட்ரேட் பண்ணுங்க. மேலே போயிட்டு டக்குன்னு கீழே வரான்ட்டு மாற்றி பை அண்ட் செல் மாற்றி 2 பக்கம் அடிக்காதீங்க. ஏதோ ஒரு ஸ்டாண்ட் எடுத்தீங்கன்னா அந்த ஸ்டாண்டில் மார்க்கெட்டில் மூவ் பண்ண ட்ரை பண்ணுங்க. தேங்க்யூ.